வணக்கம் நண்பர்களே. காலையிலேயே பல்ல விளக்கும் போது அண்ணனுக்கு ஒரே சிந்தனை. வானம் எப்படி இவ்வளவு பெருசா இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு இப்படி கண்ட சிந்தனை எல்லாம் கண்ட நேரத்துல வரதான் செய்யுது. ஆனா என்ன, அதை தவிர்க்க தான் முடியல. அதுக்கப்புறம் ஒரு முழு குழியிலையும் போட்டுட்டு சொக்காவும் பேண்டையும் மாட்டின்னு கீழே வந்து காலை உணவுக்கு கொஞ்சமா பாலையும் ஓட்ஸையும் சாப்பிட்டுட்டு நானும் காலேஜ் கிளம்பிட்டேன். நண்பர்களே, இன்னைக்கு காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரே காரணத்தினால போற வழி ஃபுல்லா கலரா கொடியாவா கட்டி வச்சிருந்தாங்க. அப்படியே கிளாஸுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அவர் மட்டும் அட்டெண்டன்ஸ் வாங்கிட்டு கிரவுண்டுக்கு சுட்டு விட்டோம். நாங்க போன நேரத்துக்கும் அப்படியே ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டான நேரமா இருந்துச்சு. அப்படியே ஃபர்ஸ்டா மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு மதியம் போல வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சுறுசுறுப்பு ஆயிட்டு உண்ட மயக்கத்துல எங்கேயுமே போகாம ஒரு நல்ல உறக்கத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சாயந்தரம் போல ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்னைக்கான ஜிம்ல ட்ரைசெப்ஸ், அதாவது நம்ம பாணியில சொல்லணும்னா பின்தசைக்கான பயிற்சி நாள் நண்பர்களே. அதனால ஸ்டார்டிங்லேயே ரோப் புஷ்டவுனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேபிள்லயும் இன்னொரு வேரியேஷனை போட்டுட்டு கடைசியா தம்புல வச்சு பின்தசைக்கான பயிற்சியை ஃபுல்லா முடிச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு உடம்பு குழியில போடும் போதுதான் எனக்கே ஞாபகம் வருது, என் வீட்டுல இருக்கிற 2 பேருக்கு காலையில இருந்து சோறே போடல. அதனால அவங்களுக்கு இரவு உணவு போட்டுட்டு நானும் இரவுக்கு 3 முழு முட்டையும் கொஞ்சமா சோறையும் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போறதுக்கு முன்னாடி பால்ல நம்ம ரகசிய மருந்து கலந்து குடிச்சிட்டு வழக்கம் போல நம்ம அட்டியில உட்காந்து ஒரு மாதுளை பழத்தை முழுசா உரிச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. நாளை சந்திப்போம்.